சிற்றூர்களிலிருந்து சிறந்த கபடி வீராங்கனைகளை மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தயார்படுத்தி வருகிறார் ஓய்வு பெற்ற உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர். கிரிக்கெட், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் நகரங்களைச் சேர்ந்தோர் அதிகம் ஆதிக்கம் செலுத்தி வரும் சூழலில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி மற்றும் சிலம்பத்தில் பெரும்பாலும் கிராமங்களிலிருந்துதான் வீரர் வீராங்கனைகள் உருவாகி வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையில் குலோதுங்கன் என்ற ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் கபடி போட்டிக்கு வீரர் வீராங்கனைகளை தயார்படுத்த தீவிர பயிற்சி அளித்து வருகிறார். பயிற்சிக்கு பின்னர் பலர் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்துள்ளதாக கூறுகிறார் குலோதுங்கன். இது முதல்ல அடிபடாமல் இருக்கிறதுக்காக கோகோவிலேருந்து ஆரம்பிப்போம். கோகோ சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு படிப்படியாக கபடிக்கு வருவோம். கபடியில் என்ன செய்வோம், முதல்ல எப்படி பிடிக்கிறது, எப்படி ரைடு பண்ணுறது அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு தான் அவங்கள விளையாட விடுறது. ஏற்கனவே பள்ளியில் படித்த போது குலோதுங்கரிடம் பயிற்சி பெற்ற வீராங்கனைகள் சிலர் மீண்டும் தங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதனை ஏற்று அவர்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கிறார். சீனியர் அக்காங்க விளாட்றத பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது சார். அப்புறம் 7th நாங்கள் கபடி விளாட்றோம் சார். ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கோம் சார். சார் சொல்லி கொடுத்தது. அப்புறம் ஸ்டேட் போனோம். ஸ்டேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் 11th 12th ஒரத்தநாடு கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தோம். அங்கேயும் ஸ்டேட் போனோம். சொல்லப்போனால் இங்கே உள்ள யாருக்குமே அவ்வளோதான் விளையாட தெரியாது. சார் வந்ததுலேருந்து ரொம்ப நல்லா விளையாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. உடற்கல்வி ஆசிரியர் குலோதுங்கன் தனது சொந்த செலவில் பள்ளிக்கு வந்து பயிற்சி அளித்து வருவதாக கூறுகின்றனர் மாணவ மாணவியர். அருகில் உள்ள பகுதிகளில் எங்கெல்லாம் கபடி போட்டி நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் மாணவிகளை அழைத்துச் சென்று அவர்களை பங்கேற்க வைக்கிறார். கிராமப்புறங்களிலிருந்து அதிக மாணாக்கரை கபடி போட்டிக்கு தயார்படுத்தி அதிக வெற்றிகளையும் குவிக்க வைக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று உடற்பயிற்சி ஆசிரியர் குலோதுங்கன் கூறுகிறார்.